ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜே வியூஸ். நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் பற்றி கொஞ்சம் பார்க்குறோம். இது வந்து என்னென்னா ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு கோவில் இது. இங்கே பார்க்குற இந்த மாமரம் வந்து 3500 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இதில் 4 விதமான சுவையில் மாங்கனிகள் வந்து இன்றைக்கும் காய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப எல்லாரும் விசேஷமாக தரிசிக்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப மெய்மறக்கத்தை மெய் சிலிர்க்க வைக்கிறதா இருக்குது. இது பல்லவர்கள் காலத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா நாயக்கர் மன்னர்கள், விஜயநகர பேரரசர்கள் எல்லாருமே இதில் வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க. பிரகாரம்லாம் அவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது, அவ்வளோ இருக்குது. இது வந்து இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து இந்த பூமியை குறிக்கிற, நிலத்தை குறிக்கிற ஒரு ஸ்தலமாக இது வந்து இருக்குது. அம்பாள் பெயர் ஏலவார்குழலி. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. சிவன் வந்து அவ்வளோ அருமையான ஒரு சிவன் இது. பாடல் பெற்ற ஸ்தலம். நாயன்மார்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து சிவ தொண்டெல்லாம் புரிஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த கோவில் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு விஸ்தாரமான பிரகாரம் இருக்குது. ஆயிரங்கால் மண்டபமும் இதில் இருக்குது. எல்லா விதமான சன்னதிகளும் மிக அருமையாக இருக்குது. இதுக்கு 6 கால பூஜை வந்து நடக்கிறது. ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரமே வந்து நகரேஷு காஞ்சின்னு சொல்கிற மாதிரி காஞ்சிபுரம் அவ்வளோ அருமையான ஊர். அதில் இந்த கோவில் ரொம்ப அருமையான ஒரு கோவில். ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்கள். தேங்க்யூ.